ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கர் கேஸ்கட் யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான ஹோம் ஆர்கனைசர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ரிப்பன் எடுத்திருக்கேன். இதில் முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாளாக வீடியோ போடுறதுக்கு முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக கொஞ்சம் வெளியூர் போக வேண்டியதாயிருச்சு. அதனால் வீடியோ போட முடியல என்னால். அப்போ அங்கே நடந்த ஒரு அனுபவத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். பொண்ணு பார்த்துட்டு அங்கேருந்து பக்கம் திருச்செந்தூர் கோயில் பக்கம்னு சொல்லிட்டு நாங்கள் காரில் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பினோம். இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கும்போது என் பொண்ணோட கம்மல் திருகாணி காணாமல் போயிடுச்சு. அப்போது சரின்னு காருக்குள்ளேயே விழுந்திருந்தது, எடுத்து மறுபடியும் மாட்டிக்கிட்டா. அப்போ மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திருகணி கழண்டி விழுந்துருச்சு. அப்போ நம்ம இந்த மாதிரி பொண்ணு பார்த்துட்டு வரும்போது ஏதாச்சும் ஜுவல்ஸ் ஏதாச்சும் காணாமல் போயிட்டு நம்ம கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே கிடச்சிருச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோயிலில் போய் ரூமில் போய் நாங்கள் தங்கியிருந்தோம். அப்போ என் பொண்ணு கேட்டா, அம்மா நீ எல்லாத்துக்கும் ஐடியா கொடுக்குறியே, இப்போ எனக்கு இந்த கம்மல் இப்படி கலண்டு விழுந்து டென்ஷன் படுத்துது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம் எனக்கு கோயிலில் சாமி கும்பிடும்போது எனக்கும் டென்ஷனாக தான் இருக்கும், 2 மினிட்ஸில் உனக்கு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஐடியா தெரிஞ்சது. அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி கம்மல் தான் என்னை பாடாப்படுத்திடுச்சு. பாருங்கள், இந்த திருகணி ரொம்ப லூஸாக இருக்குது. பாருங்கள், கலண்டு விழுந்து டென்ஷன் படுத்திகிட்டே இருந்தது. ஸோ இந்த கம்மலுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சப்போ என்கிட்ட ஸ்டிக்கர் போட்டு இருந்தது. பாருங்க, அதை எடுத்து இப்படி ஓரமாக ஒட்ட வச்சுட்டேன். இப்போ இந்த டென்ஷன் எனக்கு கம்மி ஆயிடுச்சு. இது அப்படியே நின்றுச்சு. கோயிலுக்கு போகும்போது எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை, சாமி கும்பிடும்போது எந்த டென்ஷனும் இல்லை. வீடு சேர்ந்துட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு போகும்போது எனக்கு இந்த ஐடியா கிடைச்சது ஒரு கிஃப்ட் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், ரொம்ப சேஃபாக கொண்டு வந்து சேர்த்திட்டேன் இந்த கம்மலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை யாராவது ஏதாவது இது மாதிரி ஐடியா கொடுத்துருந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு சேனல் ஐடியா கொடுத்தனா அதுவும் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சரி, இதை முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபுல்லாக சுற்றிட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போது இந்த பேப்பர் கப்பை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. சென்டரில் ஒரு பூ ஒன்று வச்சு அந்த குக்கர் கேஸ்கட்டில் நான் ஃபினிஷ் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதையை வாலில் மாட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இதை டபுள் ஹோல்டராக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ காமிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வாஷ் பேஷன் கிட்ட தான் இதை மாட்டி வச்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம்.
பாருங்கள், வேஸ்ட்டாக தூக்கி போடுற கிறிஸ்மஸ் ஸ்வீட்ஸ் கவர் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கவர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ளவர் ஒன்று பண்ணலாம். அதே மாதிரி குக்கர் கேஸ்கட்டில் ஒரு ரிப்பன் ஒன்று சுற்றிக்கலாம். இப்போ காமிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கவர் தான் எடுக்கணுங்கிறதுல சிப்ஸ் பாக்கெட் கவர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கோதுமை ரவை பேக்கெட்டு அதுலேயும் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஒன்று கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையை ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு. இப்போ நான் சிப்ஸ் பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு அதை காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் குக்கர் கேஸ்கெட்டில் க்ரீன் கலர் ரிப்பன் சுற்றி இருக்கிறேன். பாருங்கள், சிப்ஸ் பேக்கெட் யூஸ் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்கிறேன். எங்கிட்ட நான் உள்ளன் ஃப்ளவர் ஒன்று இருந்தது, அதையும் நான் சென்டர் பண்ணியிருக்கிறேன். நான் இதையை கிச்சனில் வந்து டவல் ஹோல்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ மாட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கிச்சனில் தான் நான் டவல் ஹோல்டராக மாட்டி வச்சுருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிப்ஸ் பேக்கெட் யூஸ் பண்ணி குக்கர் கேஸ்கெட் யூஸ் பண்ணி எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ். கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஐ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வால் ஹேங்கிங் பண்ணலாம். ஐ ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இதெல்லாம் ஒட்டிட்டு இந்த மாதிரி பேப்பர் கப்பில் கட் பண்ணி அங்கங்கே டிசைன்ஸ் ஒட்டிக்கலாம். இப்போ நான் பண்ண பீஸ் இருக்குது, அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஐ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரோஸ் ஃப்ளவர் ஒன்று சென்டரில் நான் வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து வாலில் மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சிம்பிளாக ஈஸியாக ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஐ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு ஐடியா பண்ணியிருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா, இந்த மாதிரி ரிப்பன் வாங்கும்போது
இதை தெர்மோகால் பால் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நான் இது வந்து பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ரப்பர் பேண்ட் வந்து நான் மாட்டி விட்டுட்டேன். இதில் ஒரு ஸ்டோன்ஸ் ஒன்று ஒட்ட வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சைஸ் ஸ்டிக்ஸில் தான் நான் இது பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒர்க்கு, எல்லாருமே பண்ணலாம் இந்த ஒர்க்கை. இப்போ நான் இதை வாலில் மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஐடியாஸ் எல்லாம். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.